பலாப்பழத்தை அரைச்சி எடுத்தாச்சு. நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். முந்திரி லைட்டாக பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பலாப்பழ விழுதை அந்த நெய்யோடு சேர்த்து கிண்டிக்க வேண்டியதான். இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். அதில் சுகர் எவ்வளோ ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பழம் நல்லா ஸ்வீட்டு, அதனால் நம்மளும் ஸ்வீட் நிறைய சேர்த்தோம்னா கேட்கட்டும்னு 1/2 kgக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போட்டு நல்லா கிண்டும். அப்படியே கிண்டவே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி தான் கிண்டிக்கிட்டு இருக்கு. அதை எடுக்க முடியல, உங்ககிட்ட காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் சேர்த்து தான் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு யார் கிண்டுறாங்கன்னா அம்மா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஓரமாக நெய் பிரிஞ்சு நிற்கிது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ முந்திரியை போட்டு அம்மா கிண்ட போகிறாங்க. கிண்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிருந்தோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடும். கரெக்டான அல்வா பதத்துக்கு வந்துடும். வந்துடுச்சு. நெய் பிரிஞ்சு வரதான் நமக்கு. சினிமாட்ட டேஸ்ட் கேட்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பர் கேட்போம். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பாஸ் ஆயிடுச்சு.